அதிலிருந்து பணவரவு அதிகரிக்கக்கூடிய காலம் என்று சொன்னால் திடீர் அதிர்ஷ்டம் என்று சொல்கிற மாதிரி நம் வாழ்வில் புதிய முயற்சிகளுக்கு அமைப்பு என்று சொன்னால் இந்த மாதம் நீங்கள் எடுத்துக்கலாம் சுவாமி. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தவறான விஷயங்களோ ஒரு லாட்டரி சீட்டோ பம்பர் சீட்டோ நம்மளுக்கு தனவரவு அதிகரிக்கணும்னு நினைக்கிறீங்களா, இந்த மாதம் உங்களுக்கான செல்வங்கள் சேரப்போதுங்க. பயப்படணும் அவசியமே இல்லை சுவாமி. கும்பராசிக்காரங்க ஜென்மசனியே நடைபெற்றாலும் உயர்வினை தரும், உயர்வினை தரும். இந்த மாதம் உயர்வினை தரும். கேட்டது கிடைக்கும், தொட்டது துலங்கும். மனதில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும். ஏன்னா சுக்கிர பகவானும் இடம்பெயர்ந்து 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்துக்கு வந்து ஆட்சி பெறுவதாலேயும் உங்கள் வாழ்வாதாரம் தலைமிதிக்கீழ, அதாவது தலைகீழ போனது கூட இனிமேல் தலை நிமிர்ந்து காணக்கூடிய காலமாகவும் இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால், மாத ராசிபலன் வரிசையில் நாம் காண இருப்பது தமிழ் மாத ராசிபலனை பார்ப்போம். அதாவது புரட்டாசி மாத ராசிபலனை பார்ப்போம் வாருங்கள். 8ஆம் இடத்தில் ஏற்கனவே நீச்சகதி பெற்ற சுக்கிர பகவான் இடம்பெயர்ந்து 3 நாட்கள் மட்டும்தான் தொந்தரவையா. அதிலிருந்து பணவரவு அதிகரிக்கக்கூடிய காலம் என்று சொன்னால் திடீர் அதிர்ஷ்டம் என்று சொல்கிற மாதிரி நம் வாழ்வில் புதிய முயற்சிகளுக்கு அமைப்பு என்று சொன்னால் இந்த மாதம் நீங்கள் எடுத்துக்கலாம் சுவாமி. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தவறான விஷயங்களோ ஒரு லாட்டரி சீட்டோ பம்பர் சீட்டோ நம்மளுக்கு தனவரவு அதிகரிக்கணும்னு நினைக்கிறீங்களா, இந்த மாதம் உங்களுக்கான செல்வங்கள் சேரப்போதுங்க. எது தொட்டாலும் சரிங்க, எதுவுமே தொட்டதெல்லாம் துலங்க போகுது. கேட்ட இடத்தெல்லாம் கொடுக்கக்கூடிய பொருட்கள் வந்து சேரும். நம்மளுக்கான பிரச்சனையிலிருந்து நாம் வெளிவரக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும் சாமி. பயப்படணும் அவசியமே இல்லை, உறுதியாகவே சொல்கிறேன். ஏன்னா இந்த மாதம் கும்பராசிக்கு ஏற்றம் தரும் என்றால் கண்டிப்பாக ஏற்றம் தரப்போது. ஒரு பம்பர் லாட்டரி என்று கூட சொல்லலாம், ஒரே வார்த்தை சொல்லப்போனால். ஏன்னா சூரிய பகவானும் ராகு பகவானையும் பார்க்கணும், சனி பகவானையும் பார்க்கணும், குரு பகவானையும் பார்க்கணும். இவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நம்ம பலாபலன் குறைக்க முடியும். இந்த மாதத்தில் புரட்டாசி மாதம் முழுவதுமே உங்களுக்கு புதன் பகவான் 8ஆம் இடத்ததிபதி என்று சொல்கிற மாதிரி அவர் தான் 5ஆம் அதிபதியும் அவரே தான். அவர் 8ஆம் இடத்துல நேரடி பார்வையாக பார்க்கும்போதெல்லாம் சூரியனும் சேர்த்து பார்த்து உங்களுக்கான யோகத்தை கொடுக்கின்ற மாதமாக உங்கள் வரவு செலவுக்கெல்லாம் ஒரு ஈடு கொடுக்கின்ற பாக்கியம் பெறப்போது. நம்ம குடும்பத்தில் ஏதோ உற்றார் உறவினர் மூலயமா நாம் கொடுத்திருந்த பொருளோ அல்ல கடனுக்காக நாம் கேட்டிருந்தா கூட சரி, வங்கி சார்ந்த விஷயத்திலேயோ அல்லது நாம் கேட்டிருந்த ரூபாய் எல்லாம் இந்த முறை தானாக வந்து சேர்ந்து விடும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனை விலகும். வேலை சார்ந்த விஷயத்தில் இதுவரைக்கும் தடுமாறி போயிருந்தா, ஐயா நான் வேலை இழந்துட்டேன், இந்த பிரச்சனையிலேருந்து நான் மாட்டின்னு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்கள தான் ஈடு கடுக்க முடியலையா, அந்த ரூபாவை கட்டினாதான் என் வேலை கிடைக்குன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த முறை எல்லாமும் கிடைத்து விட்டு நீங்களும் வேலை சார்ந்த விஷயத்தில் பெரிய முன்னேற்றத்தை காணலாம். தொட்டது துலங்கும் என்று சொன்னாலும் உறுதியாகவே சொல்லலாம். இந்த புரட்டாசி மாதம் ஏழுமலையான் வெங்கடாஜலபதிக்கு உரியது, அந்த கோவிந்த நாமத்துக்கு உரியது, சீனிவாசனுக்கு உரியது, அந்த பத்மாவதி தாயாருக்கும் அலமேல் வங்காபுரத்துக்கும் உரியது, அதெல்லாம் என்ன சொல்லலாம் திருப்பதிக்கே உரியது. இது புரட்டாசி மாதம் இருக்கக்கூடிய அனைத்து எம்பெருமான் கோயில்களிலும் உங்கள் வாழ்வாதாரம் உயர்ந்து நிற்க அந்த எம்பெருமானை வழிபடுங்க. நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும். அதுவும் இல்லாமல் செவ்வாயும் 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணியத்திலே அமர்ந்திருந்து நல்ல இடத்துல அமர்ந்திருக்கிறாரு. பிரச்சனை இல்லை. உங்களுக்கான வாழ்விலும் ஏற்பட்ட துன்பங்களும் பிள்ளைகளால் ஏற்பட்டு வந்த நிலைமையெல்லாம் தலைகீழாக மாறி, அதாவது பிள்ளைகள் வழி வந்த பிரச்சனைகள்லாம் விலகப்போகுது. அவங்களும் ஒரு நல்ல அமைப்பில் போக போகிறாங்க. ஒரு வேலை சார்ந்த விஷயத்தில் உச்சப்புகழ் என்று சொல்கிற அளவுக்கு போக போகிறாங்க. வேலை அமைப்பாகட்டும், வேலை சார்ந்த விஷயங்களாகட்டும், ஒரு நற்பெயர் என்று சொல்கிற மாதிரி நற்பெயர் வழங்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் விளங்க போகுது. பயப்படணும் அவசியமே இல்லை சுவாமி. கும்பராசிக்காரங்க ஜென்மசனியே நடைபெற்றாலும் உயர்வினை தரும், உயர்வினை தரும். இந்த மாதம் உயர்வினை தரும். கேட்டது கிடைக்கும், தொட்டது துலங்கும். மனதில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும். ஏன்னா சுக்கிர பகவானும் இடம்பெயர்ந்து 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்துக்கு வந்து ஆட்சி பெறுவதாலேயும் உங்கள் வாழ்வாதாரம் தலைமிதிக்கீழ, அதாவது தலைகீழ போனது கூட இனிமேல் தலை நிமிர்ந்து காணக்கூடிய காலமாகவும் சூரிய பகவான் இதுவரைக்கும் சனி பகவானுடைய பார்வையில் 7ஆம் இடத்துல கணவன் மனைவிக்குள் உடல் உபாதைகளாக இருந்ததெல்லாம் தீர்த்து அந்த பிரச்சனையிலிருந்து அவங்களும் வெளிவருவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். மனதில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை விலகும். மனைவியால் ஏற்பட்டு வந்த பிரச்சனை விலகும். துன்பத்தில் இருந்து விடுதலை பெறுவீர்கள். ஓரளவுக்கு நாம் சொத்து பிரச்சனையில் இருந்தால் அந்த சொத்து பிரச்சனையிலிருந்து நாம் வெளிவரக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும் ஐயா. விடுங்க, உங்களுக்கு இன்பம் தரும் ஐயா. புரட்டாசி மாதம் ஜப்பர் பாக்கெட், அதாவது ஜாக்பாட் அப்படின்னு சொன்னால் அது கும்பராசிக்கு உரியது. இந்த ஜாக்பாட் காலம் என்று கூட சொல்லுவேன். இந்த புரட்டாசி தமிழ் மாத ராசி பலனில் பார்க்கும் பொழுதெல்லாம்
உங்கள் வாழ்வாதாரம் புரட்டாசி மாதம் பெரிய உயர்வினை தந்து நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய இடத்துக்கும் வேலை சார்ந்த விஷயங்களாகட்டும், தொழில் சார்ந்த விஷயங்களாகட்டும், திருப்பி புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய காலம். அதுக்கு பொருள் தேவையான அளவுக்கு முதலீடு செய்யறதுக்கான வாய்ப்புகள் இனிமேல் தேடி வரும். இந்த ஷேர் மார்க்கெட்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, ஷேர் மார்க்கெட்டு, வங்கியில் நாம் ஃபிக்ஸடில் போடுறது, இதெல்லாம் இனிமேல் வரக்கூடிய ரூபாவே தேவையில்லாத செலவினங்கள் செய்யாமல் எடுத்து செயல்படுத்தும் போது உங்கள் வாழ்வாதாரம் பெரிய முன்னேற்றத்தை காணலாம். இனிமேல் இடைவெளி இல்லாமல் உங்கள் உழைப்பு வீணாகவும் ஆகாது. இனிமேல் தடை என்பதும் வாராது. புரட்டாசி மாதம் வெல்லக்கூடிய மாதமாகும். அதிகமாக தனவரவு அதிகரிக்கக்கூடிய மாதமாகும். செல்வங்கள் சேரக்கூடிய மாதமாகும். உடல் நலத்தில் அப்பப்போ அக்கறையாக இருந்துட்டுங்க, வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை சுவாமி. அதுக்கு செலவினங்களும் ஏற்படுத்தும், பிரச்சனையை உரியும். உடல் உபாதைகள் அந்த எதனா இருந்ததுன்னா அது கொஞ்சம் அதிகமாகவும் காட்டும் ஐயா. வெளியூர் பயணங்களையும் ஏற்படுத்தி தரும். பிரச்சனையிலிருந்து நீங்களும் வெளிவருவதை கண்கூடாக பார்க்கலாம். மனதில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை தொலைதூர பயணம் என்ற மாதிரி தொலைதூர பயணத்துக்கு நீங்கள் நடைபோடுற மாதிரி அந்த ஆய்வகங்கள்லாம் கிடைக்க பொழுது புரட்டாசி மாதம் அந்த சனி பகவானை, அதாவது 7.5 சனி காலத்தில் ஏற்படக்கூடிய துன்பத்தை அந்த சனிக்கிழமை தோறும் எம்பெருமான் அந்த வெங்கடாஜலபதியை கோவிந்த நாமத்தை சொல்லி வர இல்லாதவருக்கு ஒரு வேளை உணவோ, இல்லாதவர்களுக்கு உணவு கொடுக்கறதோ, அவங்க உதவி செய்வதாலும் உங்கள் வாழ்வாதாரம் உயர்ந்து காணப்படும். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.